எதற்காக பிரம்மோற்சவம்? இதுக்கு ஏன் பிரம்மோற்சவம்னு பேர் வந்ததுன்னு சொல்லி பார்த்தோம்னா, பிரம்மாவே முன்னின்று நடத்துகிறாராம் இந்த உற்சவத்தினை. அந்த தேர்ல பாத்தீங்கன்னாலே ஃப்ரண்ட்ல பார்த்தோம்னா பிரம்மா தான் உட்கார்ந்துட்டு அந்த சதுர்முக பிரம்மா 4 முகத்தை அந்த 4 முகனாக அமைத்திருப்பார்கள். பிரம்மா உட்கார்ந்துட்டு அந்த தேரை இயக்குவது போல முன்பக்கமே பிரம்மா உட்காந்து வச்சிருப்பார். ஆக பிரம்மா முன்னின்று நடத்துகின்ற உற்சவம் என்பதால் இதற்கு பிரம்மோற்சவம் என்ற பெயரானது வந்திருக்கிறது. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா, கோவில்களில் பிரம்மோற்சவம் ஏன் நடத்தப்படுகிறது அப்படிங்கிற ஒரு கேள்விக்கான விடையைத்தான் பார்க்க போகிறோம். ஆலயம்தான் ஊருக்கு நடுவில் பிரம்மாண்டமாக இருக்கிறது. தினந்தோறும் பூஜைகள் எல்லாம் நடைபெற்று வருகிறது. எல்லோரும் இறைவனுடைய சன்னதிக்கு கோயிலுக்கு போறோம், போய் சுவாமி தரிசனம் பண்றோம். இது போக பிரம்மோற்சவம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பண்றாளே, இது எதற்காக என்பதுதான் இந்த நேயரனுடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது. பிரம்மோற்சவ காலத்திலே அந்த உற்சவ மூர்த்தி அந்த சுவாமியானவர் வெளியே வருகிறார். ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு வாகனத்திலே ஒவ்வொரு விதமான அலங்காரத்திலே நாம் சுவாமியை தரிசனம் செய்கிறோம். இதெல்லாம் சரி, எதற்காக பிரம்மோற்சவம்? இதுக்கு ஏன் பிரம்மோற்சவம்னு பேர் வந்ததுன்னு சொல்லி பார்த்தோம்னா, பிரம்மாவே முன்னின்று நடத்துகிறாராம் இந்த உற்சவத்தினை. இது எப்படி சார் நாங்க நம்புறது? எப்படி இதுக்கான ப்ரூஃப் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அந்த தேர் உற்சவம் அப்படிங்கிறது வர்றது இல்லையா, பிரம்மோற்சவத்தினுடைய அந்த முக்கியமான நிகழ்வாக பார்த்தோம்னா தேர் அப்படிங்கிறது திருத்தேர் உற்சவம்ங்கிறது நடக்கும். அந்த தேர்ல பாத்தீங்கன்னாலே ஃப்ரண்ட்ல பார்த்தோம்னா பிரம்மா தான் உட்கார்ந்துட்டு அந்த சதுர்முக பிரம்மா 4 முகத்தை அந்த 4 முகனாக அமைத்திருப்பார்கள். பிரம்மா உட்கார்ந்துட்டு அந்த தேரை இயக்குவது போல முன்பக்கமே பிரம்மா உட்காந்து வச்சிருப்பார். ஆக பிரம்மா முன்னின்று நடத்துகின்ற உற்சவம் என்பதால் இதற்கு பிரம்மோற்சவம் என்ற பெயரானது வந்திருக்கிறது. சரி, எதுக்காக உற்சவம் நடத்தணும்னு சொன்னா, ராஜா நகர்வலம் வருவதை போலத்தான். ராஜா ஒரு ஊர்ல உட்காந்து ஆட்சி பண்ணிட்டு இருக்கார். அப்பப்போ நகர்வலம்ங்கிறது ஊர்ல மக்கள்லாம் எப்படி இருக்கா, சுபிக்ஷமா இருக்காளாங்கிறத பாக்குறா இல்லையா, அதுபோல் இறைவனானவர் வெளியே வருகிறார். வெளியே எல்லோருக்கும் தரிசனத்தை தருகிறார். அப்படியே வரும்பொழுது ஊர் மக்கள் எல்லோரும் அந்த திருவிழாவாக கொண்டாடுகிறார்கள். அதனை அத்தனை சந்தோஷத்துடன் கொண்டாடும் பொழுது இந்த மகிழ்ச்சியானது என்றென்றும் இவர்களுக்கு நீடித்து இருக்க வேண்டும் என்கின்ற வரத்தினையும் இறைவன் நமக்கு தந்து விடுகிறார். இது என்ன பிரம்மோற்சவம்? இது எதுக்காக சுவாமி வெளியில வரணும்னு சொன்னா, இறைவனை தரிசிக்க முடியாத, ஆலயத்திற்குள் சென்று தரிசிக்க முடியாத நிலையில் பலரும் இருக்கலாம். அதாவது ஆலயத்திற்குள் சென்று தரிசிக்க முடியாதுன்னா, ஏதோ ஒரு ஆச்சௌச்சம் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கோமே, ஒரு மரண தீட்டுங்கிறது இருக்கு. அவங்க வீட்டுல அவங்க அப்பா இறந்துட்டா, இப்ப ஒரு வருஷத்துக்கு அவங்க கோயிலுக்கே போக முடியாதுங்கிற ஒரு விஷயங்கிறது இருக்கும். இது போல நிறைய அந்த பிறப்பு தீட்டு, இறப்பு தீட்டு, இது மாதிரி நிறைய தீட்டுக்கள் அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் இருக்கும். இது போக பணி நிமித்தம் காரணமாக என்னால் ஆலயத்திற்குள் செல்ல இயலவில்லை, தினந்தோறும் சென்று என்னால் இறைவனை தரிசிக்க இயலவில்லை, நான் பணி நிமித்தம் காரணமாக வெளியிலே சென்றிருக்கிறேன், நான் வரும்போதே ராத்திரி ஆயிடுது, ராத்திரி வரும்போது பார்த்தோம்னா ஆலயத்தினுடைய நட சாத்திடுறா, மறுபடியும் காலையில நான் எழுந்திரிச்சு போகும்போது பார்த்தா எனக்கு நேரமே இல்லை, நான் போயிடுறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் எல்லோரும் ஆங்காங்கே அவருடைய பணிகளிலே பிஸியா இருப்பாங்க தெரியுமா. அதுக்காக உங்களால கோவிலுக்கு போக முடியலன்னு சொன்னா கூட, இது போன்ற காரணங்களால் யார் யாரெல்லாம் ஆலயத்திற்குள் இறைவனை தரிசிக்க முடியவில்லையோ அவர்களுக்கு நீ கவலையே படாதே, நானே உனக்கு காட்சி தருகிறேன் என்கின்ற விதமாக இறைவனானவர் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான அலங்காரத்திலே ஒவ்வொரு விதமான வாகனத்திலே வெளியில காட்சி தருகிறார் அல்லவா. இதுதான் இந்த பிரம்மோற்சவம். அந்த பிரம்மோற்சவ காலத்துல பார்த்தோம்னா எல்லோரும் வீதி நிறைய எல்லோரும் இந்த 2 பக்கமும் நின்றுட்டு அப்படியே சுவாமியை தரிசனம் பண்ணுவா. இந்த ஊர் கூடி தேர் இழுத்தல் அப்படின்னு சொல்றா இல்லையா, ஊர் கூடுகிறது, ஊர் ஒன்றாக இணைகிறது. இந்த உற்சவத்தின் மூலமாக அந்த ஒற்றுமை உணர்வு என்பது சேருகிறது. அந்த திருவிழா கொண்டாட்டம் அப்படின்னு அது ஒரு உற்சாகம் தானே. நம்ம அந்த நாள்லாம் பார்த்தோம்னா கிராமத்துல திருவிழா, நாங்க எல்லாரும் போயாகணுங்கிற மாதிரிலாம் கிளம்பி போவோம். எல்லாரும் ஒன்னா போய் இருந்து அந்த திருவிழாவை கொண்டாடுகிறார் அல்லவா. இது போன்ற காரணங்களால்தான் பிரம்மோற்சவம் என்பது வெகு விமரிசையாக நடத்தப்படுகிறது. நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லிகிட்டே போலாம். உள்ள இருக்கக்கூடிய தாத்பரியம் சொல்லி பார்த்தோம்னா நிறைய விஷயங்களை உள்ளடக்கியதாக இருக்கும். அதுவும் இந்த பிரம்மோற்சவம் வரும் பொழுது எப்படி சொல்லி இருப்பான்னு பார்த்தோம்னா, வருடத்தில் ஒரு முறை ஏனும் சிவபெருமானை ரிஷபாரூடராக அந்த ரிஷப வாகனத்திலே தரிசனம் செய்து விட வேண்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார். அதே மாதிரிதான் வருடத்தில் ஒரு முறை ஏனும் பெருமாளை கருட சேவையிலே தரிசித்து விட வேண்டும், அந்த கருட வாகனத்திலே தரிசித்து விட வேண்டும்ங்கிற மாதிரிலாம் சாஸ்திரம் வச்சிருப்பார். இதற்காகவே பார்த்தோம்னா இந்த 5ஆம் திருநாள்ங்கிறது ரொம்ப பிரம்மாண்டமா பண்ணுவா. இதெல்லாம் நம்ம புராணங்கள்ல தான் படிச்சிருப்போம். இறைவனை ரிஷபாரூடராக ஞானசம்பந்தர் தரிசித்தார் அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம படிச்சிருப்போம். ஆனால் இதனை நேரடியாக தரிசிக்கின்ற வாய்ப்பு சாமானிய மனிதர்களாகிய நமக்கும் கிடைக்க வேண்டும் என்கின்ற அந்த எண்ணத்திலே தான் உற்சவங்களானது நடத்தப்படுகிறது. அதே மாதிரி கருட சேவையிலே பெருமாளை தரிசிக்கிறதுங்கிறது
அந்த பூர்வ ஜென்ம சுக்ருதம், அந்த புண்ணியம் என்பது இருக்க வேண்டும் சொல்றார். இப்படி நம்முடைய சாஸ்திரங்கள் இந்த பிரம்மோற்சவத்திலே இந்த வாகனங்களிலே இறைவனை தரிசிக்க வேண்டும் வச்சிருப்பார். அந்த வாகனங்கள் வைத்திருப்பதற்கான காரணமும் உண்டு. பின்னணியில பார்த்தோம்னா ஏன் இந்த வாகனத்தை வைத்திருக்கிறார்கள்? சூரிய பிரபை என்கின்ற ஒரு வாகனம் இருக்கும், சந்திர பிரபை என்கின்ற ஒரு வாகனம் இருக்கும், காமதேனு கற்பக விருட்சம் என்கின்ற ஒரு வாகனம் இருக்கும், பூத வாகனம் என்கின்ற வாகனம் இருக்கும், இப்படி யானை வாகனம்ங்கிற ஒரு வாகனம் இருக்கும். ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு வாகனத்திலே சுவாமி வந்துட்டே இருப்பார். அதே மாதிரி சிவாலயங்கள்ல பார்த்தோம்னா கைலாச வாகனம் சொல்லுவார். அந்த கைலாச வாகனம் சொன்னா அது ராவணேஸ்வரன். அந்த ராவணேஸ்வரன் வந்து கைலாய மலையை பிடித்து கொண்டிருப்பார். அவர் மேல இறைவன் அமர்ந்து வந்து கொண்டிருப்பார். எத்தனை அற்புதமான காட்சி இல்லையா? இதையெல்லாம் நம்ம எல்லாரும் சாமானிய பக்தர்களும் அந்த புராண நிகழ்வுகளை எல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் தான் இந்த பிரம்மோற்சவங்கள் பிரம்மாண்டமாக நடத்தப்படுகின்றன. அதிலும் குறிப்பாக முத்தாய்ப்பாக இந்த தேர் உற்சவம் என்று வரும் பொழுது, அந்த தேரை நமக்கு என்னதான் காசு பணம் இருந்தாலும் ஒரு தனிப்பட்ட மனிதனால் அந்த உற்சவத்தை நடத்திவிட முடியுமா? நிச்சயமா முடியாது. ஊர் எல்லோரும் ஒன்றாக திரண்டு எல்லோரும் ஒன்றாக நின்று அந்த தேரை இழுக்க வேண்டும். அப்படி இழுக்கும்போ அந்த தேர் ஆடி அசைந்து வரும் இல்லையா? அந்த காட்சியை காண கண் கோடி வேண்டும் சொல்ற. அது பார்த்து அனுபவித்து உணர்பவர்களுக்கு தான் அதனுடைய ஃபீலிங் அப்படிங்கிறது புரியும். இது போன்ற அந்த ஆன்மீக அதிர்வலைகளை அந்த பக்தர்கள் எல்லோரும் நேரடியாக பெற வேண்டும். இறைவனும் ஒவ்வொரு வருடமும் அந்த 10 நாட்கள் வெளியில வந்து சுத்தி வரும் பொழுது அந்த ஊரிலே எந்த விதமான ஒரு என்ன சொல்ல நெகட்டிவ் எனர்ஜி இருந்தாலும் அவை அனைத்தும் ஓடிவிடும்னு சொல்றார். இந்த காரணங்களினால்தான் நான் வசிக்கின்ற பகுதியை நான் பாதுகாக்கிறேன் என்கின்ற எண்ணத்தோடு இறைவன் வெளியே வந்து கொண்டிருக்கிறார் பிரம்மோற்சவ காலத்திலே. இது போன்ற சந்தேகங்கள் உங்கள் மனதிலே தோன்றலாம். உங்கள் மனதிலே தோன்றக்கூடிய சந்தேகங்களை கீழே உள்ள வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்புங்கள். நம்முடைய அர்த்தமுள்ள ஆன்மீகம் பகுதியில் அவை பற்றி விரிவாக விவாதிக்கலாம். சர்வே ஜனாஹ சுகினோ பவந்து.